கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரி யார் அப்படின்னா பிலிப் ஜேம்ஸ் ஏலியட் என்ற ஜிம்மி ஏலியட் தாங்க. இவர் ஃப்ரெட் ஏலியட் மற்றும் கிளாரா ஏலியட் அவங்களுக்கு மூன்றாவது மகனாக 1927 வருஷம் அக்டோபர் 8ஆம் தேதி போர்ட்லாண்ட் என்ற பகுதியில் பிறக்கிறாங்க. இவருடைய தகப்பன் ஒரு பிரசங்கியார். அதனால இவங்க குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம்ன்றதுனால சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பக்தி வைராக்கியத்திலேயே இவங்க தாய் தகப்பன் வளர்க்குறாங்க. இவங்க பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, மிஷினரிமார்களை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்றது அப்படின்றதுலயே பிள்ளைகள் எல்லாரும் வளர்ந்து வராங்க. ஜிம்மி ஏலியட் சிறு வயதுல இருந்தே தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வளர்த்தப்பட்ட ஒரு நபராக தாங்க இருக்கிறாங்க. இவர் உயர்நிலை படிப்பா கட்டடக்கலை வரைதல், அதாவது ஆர்கிடெக்சர் டிராயிங்கை தெரிந்தெடுத்து இவர் படிச்சுட்டு இருக்காரு. அதற்கு பின்பாக பீட்டன் கல்லூரியில இவர் ஜாயின் பண்ணி இவர் படிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு ரொம்ப திறமசாலியா இருக்கிறாரு, பேச்சாற்றல் நிறைந்தவரா இருக்கிறாங்க. நாடகம் நடிக்கிறதுல, அதே மாதிரி அங்க நிறைய கிளப்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா துறையிலுமே இவர் ஒரு நல்ல நிலையில தான் இருந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவர் கல்லூரியில 2வது வருஷம் படிக்கும் போதே இவர் அங்க பணியாற்றும்படியாக வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா இவர் எல்லாத்தையுமே தட்டி கழிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியான ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக இருந்தது. தேவன் அவர் ஊழியத்துக்காக வச்சிருக்கிறாங்கன்ற ஒரு திட்டமும் அவருடைய இருதயத்துல இருந்ததுனால அவர் அதை நோக்கியே பயணிச்சுட்டு வராரு. இதுக்கிடையில இவர் வேதத்தை மொழிபெயர்க்கணுன்றதுக்காகவே கிரேக்க மொழியை இவர் கற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே. இப்படியாகவே இவருடைய நாட்கள் கடந்து போயிட்டு இருக்குது. இதற்கிடையில தான் இவருக்கு ஈக்வடார் அப்படின்ற இடத்த குறித்து இவர் கேள்விப்படுறாரு. அதாவது தென் அமெரிக்கா பகுதியில் ஈக்வடார்ன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய பழங்குடியின ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்கே சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளாகவே ஒரு பாரம் வருது. அதனால 1952 வருஷம் ஜிம் ஏலியட்டும் இவருடைய நண்பனா இருக்கிற பீட் ஃபிளெமிங்கும் சேர்ந்து ஷாண்டியா மிஷன் மூலமாக ஈக்வடாருக்கு கடந்து போறாங்க. அங்க இவங்க ஊழியம் செய்யறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு வேறு 3 மிஷினரிமார்களுடைய நட்பு கிடைக்குது. இவங்க எல்லாம் தொடர்ந்து இங்க மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது 1953 வருஷம் ஜிம் ஏலியட்டுக்கும் எலிசபெத் என்கிறவங்களுக்கும் திருமணம் ஆகிறது. இவங்க தொடர்ந்து ஈக்வடார் பகுதியில இருக்கிற கொச்சுவா இன மக்களிடத்துல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது, கல்வி கற்றுக் கொடுக்கிறது, பிரசவம் பார்க்கறதுன்னு சொல்லி இவங்க தங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டே வராங்க. 1955 வருஷம் இவங்களுக்கு வலேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இவங்க இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை கேள்விப்படுறாங்க. என்ன அப்படின்னா, கொச்சுவா இன மக்களே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பழங்குடியினர் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. அவங்க ரொம்ப கொடுமையானவர்கள். அதாவது இவங்களை வௌராணி இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொச்சுவா மொழியில ஆக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆக்கா அப்படின்னா கொடூரமானவர்கள் சொல்லி அர்த்தமாம். இந்த ஜனங்களை ஆக்கா அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்களே. அப்போ இந்த ஜனங்களை பற்றி கேள்விப்பட்ட இந்த மிஷினரிமார்களுக்குள்ளாக ஒரு பாரம் வருது. இவங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை எப்படியாச்சும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் அதற்காக இவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல தான் இவங்களுக்கு ஒரு காரியம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, இந்த ஹாக்கா இன பிரிவுல சேர்ந்த ஒரு பெண் அங்கிருந்து வெளியே ஒரு பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் தாயுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய அந்த தாயுமான்ற சகோதரியை பார்க்கறதுக்காக இவங்க கடந்து போகிறாங்க. தாயுமான்றவங்க கிட்ட போயிட்டு ஆக்கா இன பிரிவு ஜனங்கள் எந்த மொழிகளை பேசுறாங்களோ அந்த மொழியில இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, கத்துக்கிறாங்க. என்னன்னா, சமாதானத்துக்காக வரோம், நாங்க உங்களுடைய நண்பர்களா வரோம் அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு சில வார்த்தைகளை தாயுமா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு அவங்க அதை கற்றுக்கொள்றாங்க. இப்போ மீண்டுமாக இவங்க தொடர்ந்து ஜபத்துல இருந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, அவங்கள போய் எப்படியாச்சும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானம் பண்றாங்க. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நெட் செயின்ட் என்றவருக்கு விமானம் ஓட்ட தெரியும். ஏன்னா இவர் இராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால ஒரு சின்ன விமானத்தை எடுத்து இவங்க 5 பேரும் இந்த ஜனங்கள்
ஜனங்கள் இருக்கிற பகுதியில பறக்குறாங்க. அப்போ அந்த ஜனங்களை இவங்க பாக்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வந்து, நம்ம தேவனுடைய அன்பை நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தணும், ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த ஜனங்கள் இருக்கிற பகுதியில போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்களுக்கு தேவையான சில பரிசு பொருட்களை கொண்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ற பொருளா இருக்கலாம், என்னமோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, கொண்டு போய் ஒரு வாளியில கயிறு கட்டி அதில் அவங்களுடைய பொருட்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சு கீழே இறக்கிடுவாங்க. அப்போ இந்த ஜனங்கள் வந்து அந்த பொருட்களை எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த முறை போய் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் வந்து இவங்க கொடுத்த பொருட்களை வந்து உபயோகப்படுத்தி இருக்கிறது, அதாவது ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மிஷினரிமார்கள் பார்க்கும்போது இவங்க இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவர்களுக்குள்ளாக வருது. இப்படியாக பல நாட்கள் இவங்க வந்து இதை செய்து கொண்டே வராங்க. அப்போ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இந்த இவங்க கொடுக்குறாங்களே இந்த கிஃப்ட்ஸ், இதுல வந்து இந்த ஆகா இனத்தவர்கள் அவங்க சார்பா சில பொருட்களை வைப்பாங்க. அதாவது சுட்ட குரங்குடைய வாழையும் இல்ல கைகளினால பின்னப்பட்ட கூட போன்ற பொருளெல்லாம் அதுக்குள்ள வச்சு அவங்களுடைய சார்பா கிஃப்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அதுலயே வச்சு அனுப்புவாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மிஷினரிகள் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் வந்து நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இவர்களுக்குள்ளாக வருது. அப்போ மீண்டுமாக இவங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து தீர்மானம் பண்றாங்க, இந்த ஜனங்களை நம்ம நேரடியா போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தீர்மானம் பண்றாங்க. அவங்களுடைய மனைவிகள் இடத்துலாம் தெரியப்படுத்தும் போது அவங்க சொல்றாங்க, இல்ல அவங்களிடத்துல போவாதீங்க, அவங்க ரொம்ப கொடூரமானவர்கள் சொல்லி இவங்க பயப்படுறாங்க. ஆனாலும் இந்த மிஷினரிமார்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க கடந்து போய் அந்த ஜனங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவங்கள சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இவங்க என்ன பண்றாங்க, 5 பேர் கொண்ட மிஷினரி குழு வந்து ஒரு சின்ன விமானத்துல இந்த ஜனங்கள் இருக்கிற பகுதிக்கு பக்கத்துல ஒரு ஆற்றங்கரையில வந்து இறங்கி ஒரு டென்ட் போட்டு அங்க தங்குறாங்க. இவங்க அங்க தங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆகா இனத்தை சேர்ந்த ஒரு 4 நபர்கள் வந்து இந்த மிஷினரிமார்கள் இடத்துல வராங்க. வரும்போது இந்த மிஷினரிமார்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இவங்க நம்மளை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாயுமா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாங்களே ஒரு சில வார்த்தைகள், இதெல்லாம் அவங்க இதயத்துல வந்து மீண்டும் மீண்டுமா சொல்லிட்டே இருக்கிறாங்க. எங்க மறந்துடக்கூடாது, இல்ல தப்பாவும் நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இதயத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த 4 பேரும் இவங்க கிட்ட வராங்க. இவங்க எல்லாரும் இவங்க சாப்பாடு பொருளை தராங்க. அதை அந்த நபர் வந்து சாப்பிடுறாங்க. இப்படி நேரம் கடந்து போது மீண்டுமா இந்த 4 பேரும் வந்து தங்களுடைய இனத்துக்கே போயிடுறாங்க. அப்போ இந்த 5 மிஷினரிமார்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், இந்த வேலை இவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிச்சா, இவ்வளோ சீக்கிரம் இவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. தங்களுடைய மனைவிகளுக்கும் இந்த நியூஸை வந்து அவங்க சொல்றாங்க. இப்படியே அந்த நாள் முடியுது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த 4 பேர் போனாங்க இல்லையா, இவங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மிஷினரிமார்களை குறித்து தவறான செய்தியை அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து நான் சமாதானத்துக்காக வரல, இவங்க நம்ம நண்பர்கள் கிடையாது, இவங்க நம்மளை அழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை மிஷினரிமார்களை குறித்து அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதனால இவங்க எல்லாம் ரொம்ப கோபத்தோடு வருவாங்க. இந்த நபர்கள், இந்த 4 பேர்ல 2 பேர் தப்பா சொல்லுவாங்க. இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஜனங்க, அதாவது இந்த ஆகா இனத்திலேயே ஒரு விதமான குழப்பம் வருது. அதுக்கு இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு காரணமா இருக்கிறாங்க. அதனால அந்த கோவத்தை, தங்கள் மேல இருக்கிற கோவத்தை மாற்றி மிஷினரிமார்களை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 பேரும் தவறான ஒரு செய்தியை அவங்க ஜனத்துல இருக்கிற மக்கள் கிட்ட சொல்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, இந்த மிஷினரிமார்களை நோக்கி வேகமா வராங்க. இதை வந்து நெட்சைண்ட் வந்து விமானம் மூலமா போய் பார்க்கும்போது இந்த ஆகா பிரிவின ஜனங்கள் வந்து வேகமா வர்றதை வந்து பார்க்குறாரு. உடனே வந்து இவர் தகவல் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாரும் நம்மளை தேடிதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த 4 பேர் இவங்க இடத்துல நட்புறவா இருந்ததுனால இவங்க வந்து நம்ம இடத்துல சமாதானத்துக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷத்துல தான் இருந்தாங்க. ஆனா இவங்க கிட்ட வரும்போது தான் தெரியுது, இவங்க வந்து சமாதானத்துக்காக வர மாதிரியே, சமாதானத்தோடு வர மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2-3 பேர் மறைந்து இருந்தவர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, முதலாவது ஜிம் எலியட்டை வந்து
ஈட்டினால குத்துறாங்க. அது ஒரு முறை இல்லை, ஈட்டினால குத்திட்டே இருக்கிறாங்க. அதே ஜிம் எலியட் மாதிரியே மற்ற 4 மிஷினரிமார்களையும் அவங்க அதே மாதிரி குத்துறாங்க. அவங்க 4 பேர் யார் அப்படின்னா, நெட் செயின்ட்டு, பீட் ஃப்ளெமிங்கு, எட் மெக்கலி, ரோஜர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4 பேரையும் இவங்க அதே மாதிரி ஈட்டியினால குத்திட்டே இருக்கிறாங்க. குத்தி குத்தி சாகடிக்கிறாங்க. 1956 வருஷம் ஜனவரி 8ஆம் தேதி ஆக்கா பழங்குடியினரால 5 மிஷினரிமார்களும் கொல்லப்படுறாங்க. தங்கள் கணவர் இடத்திலிருந்து தகவல் வரும் சொல்லி இந்த மனைவிகள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால இவங்க மிஷன் கிட்ட தகவலை தெரிவிக்கிறாங்க. இவங்க போன இடத்துல ஒரு விமானத்தை அனுப்பி அவங்க தேடி பார்க்கும்போது இவங்க மிஷினரிமார்கள் அந்த சின்ன விமானம் நொறுக்கப்பட்டு இருந்துச்சு. 5 உடல்கள் அந்த கரையோரம் குத்தப்பட்ட நிலைமையில கிடக்கிறது இவங்க பார்க்குறாங்க. 5 மிஷினரிகளும் இறந்துட்டதாக தகவல்கள் சொல்லப்படுது. இந்த செய்தி அந்த நாட்கள்ல உலகமெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். ஜிம் எலியட்டோடைய வார்த்தைகள்ல ஒன்று, அழியாததை பெறுவதற்காக அழியும் ஒன்றை இழப்பவன் முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்லி இவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாராம். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்களுக்கு பின்பாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்காக கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஜிம் எலியட் இறந்து போகும்போது அவருக்கு வயசு 28. இந்த 28 வயசுல ஒரு வாலிபனுக்குள்ளாக என்னென்ன எண்ணங்கள் இருக்கும், என்ன ஆசைகள், கனவுகள், குடும்பம், எவ்வளோ காரியங்கள் இருக்கும். இவர் மட்டும் இல்லை, இவரோட கடந்து போன 4 மிஷினரிமார்களுமே இதே வயசு உள்ளவர்கள் தான். 27 வயசுல இருந்து அதிகபட்சமா 31 வயசு நிரம்பியவர்கள் தான். இவங்க எல்லாருமே தங்களுடைய ஊழியத்தை தங்களுடைய ஜீவனையே கர்த்தருக்காக கொடுத்து ஊழியம் செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணுன்ற வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணுங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷம் இன்னும் கொண்டு செல்லப்படாமலே இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறதற்கு நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிறவங்களா இருக்கோம். இந்த ஜிம் எலியட் மற்றும் இந்த மிஷினரிமார்கள் செய்த இந்த காரியங்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்றத நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்த மாற்றங்கள் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.